بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கவிருக்கிற சூரத்துல் அஸ்ர். சூரத்துல் அஸ்ர் இது மக்கியா, அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னர் இறக்கப்பட்ட சூறாவாகும். குர்ஆன் இறக்கப்பட்ட வரிசையில் 13வது இடத்தை இந்த சூரத்துல் அஸ்ர் பிடிக்கிறது. சூரத்துல் இன்ஷிராஹ், அதாவது அலம் நஷ்ரஹ் லக் சத்ரக் என்ற சூறாவுக்கு பிறகு இறங்கிய சூறாவாகவும், வல் ஆதியாத் அந்த சூறாவுக்கு முன்பு இறங்கிய சூறாவாகவும் சூரத்துல் அஸ்ர் கருதப்படுகிறது. இது 3 வசனங்களை கொண்டது. புனித அல் குர்ஆனில் சிறிய சூறாக்களாக கருதப்படுகிற சூரத்துல் அஸ்ர், சூரத்துல் கௌசர், சூரத்துல் நஸ்ர், இதா ஜா நஸ்ருல்லாஹ், இந்த 3 சூறாக்களிலும் ஒரு சிறிய சூறாவாக சூரத்துல் அஸ்ர் கருதப்படுகிறது. இந்த சூரத்துல் அஸ்ர் வசனங்களில் மிக கொஞ்சமான வசனங்களை கொண்டதாக இருந்தாலும் அதனுடைய கருத்துக்கள் மிக மிக ஆழமானது. அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை பின்வருமாறு சொல்கிறார்கள்: நான் ஒரு முறை முசைலமத்துல் கத்தாபிடத்தில் சென்றேன். உங்களுக்கு தெரியும், முசைலமத்துல் கத்தாப் என்றால் முனாஃபிக்காக, பொய்யனாக, தான் ஒரு நபியாக, தனக்கு வஹி இறங்குவதாக பொய் சொல்லிக் கொண்டிருந்தவன் தான் முசைலமத்துல் கத்தாப். அவனுடைய பேர் முசைலமா. அவன் அதிகமாக பொய் சொன்னதனால கத்தாப் என்று முசைலமத்துல் கத்தாப், அதிகமாக பொய் சொல்லுகிற முசைலமா என அவனுக்கு பெயர் சொல்லப்பட்டது. அப்போ அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னர் நான் அவனிடம் சென்றேன். அப்போ அந்த முசைலமத்துல் கத்தாப் என்னிடத்துல கேட்டான், உங்களுடைய அந்த தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நாட்களில் ஒன்றும் வானத்திலிருந்து சூறாக்கள் ஏதும் வரவில்லையா என முசைலமத்துல் கத்தாப் என்னிடத்தில் கேட்டான். அப்பொழுது நான் சொன்னேன், ஆம், ஒரு சூறா இறங்கப்பட்டிருக்கிறது, அது மிக ஆழமான கருத்துக்களை கொண்ட ஒரு சூறாவாக இருக்கிறது என சொன்னபோது அவன் என்னிடத்தில் கேட்டான், அது என்ன சூறா என. நான் சொன்னேன், வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் என்று இறுதி வரைக்கும் நான் சொன்னேன். பிறகு அந்த முசைலமத்துல் கத்தாப் கொஞ்ச நேரம் அப்படியே வாய் மூடி சிந்தித்து கொண்டு இருந்துவிட்டு என்னிடத்தில் சொல்கிறான், இப்பொழுது எனக்கும் ஒரு சூறா, ஒரு சில வசனங்கள் வானத்திலிருந்து இறங்கியது. அப்போ நான் அவனிடத்தில் கேட்டேன், அது என்ன என கேட்டபோது அவன் பின்வருமாறு என்னிடத்தில் சொல்கிறான், யா வபுரு இன்னமா அந்த உதுனானி வசதுரு வசாஇருக ஹஃபுருன் நஹ்ரு. அதாவது வபுர் என்பது ஒரு முயலை போல, முயலை விட கொஞ்சம் பெரிய ஒரு மிருகத்துடைய பேர் தான் வபுர். அதை தமிழ்ல என்ன சொல்றது தெரியாது, ஆங்கிலத்தில் ரோக் ஹைராக்ஸ் என்று சொல்லுவார்கள். எனவே முசைலமத்துல் கத்தாப் சொல்றான், யா வபுரு வபுரே இன்னமா அந்த உதுனாலி வசதுரு, உனக்கு ஒரு 2 காதுகளும் ஒரு மார்பும் இருக்கிறது. வசாயிருக்கு ஹஃபுருன் நக்ரு,
உன்னுடைய உடம்பில மற்ற பகுதிகள் எல்லாம் பள்ளங்களுமாக குழிகளுமாகத்தான் இருக்கிறது என இப்படியாக அவன் ஒரு அதாவது சொல்ல போனால் சிரிப்புக்குரிய நகைக்கக்கூடிய ஒரு மோசமான சில வார்த்தைகளை அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வந்ததாக அவன் சொன்னான். அப்பொழுது அந்த முசைலமா என்னிடத்துல கேட்டான், இந்த வசனம் எப்படி இருக்கிறது? அப்பொழுது நான் சொன்னேன், அல்லாஹ் மீது சத்தியமாக நீ பெரிய பொய்யன் என்பது இந்த வசனங்களினூடாகவும் தெளிவாக எனக்கு புரிகிறது என நான் சொல்லிவிட்டேன் என அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்க முன்னர் நடந்த ஒரு சம்பவத்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அபி மதீனத்தி தாரிமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், சஹாபாக்கள் 2 பேர்களை சந்தித்தால், 2 பேர் சந்தித்துக் கொண்டால் அவர்கள் பேசிக்கொள்வார்கள். அவர்களுக்கு தேவையானதெல்லாம் பேசிவிட்டு சலாம் சொல்றதுக்கு முன்னால, அதாவது 2 பேரும் விடை பெற்று போறதுக்கு முன்னால வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபி குஸ்ர் என்ற சூறாவை ஒருவருக்கொருவர் ஓதிக்கொண்டு அவரிடத்தில் பாடம் கேட்பார். இவர் அவரிடத்தில் பாடம் கேட்பார். இப்படியாக அந்த சூறாக்கள் மக்களுக்கு மத்தியில மிக அவசரமாக பரவியதும் மனனமானதாக வரலாறுகள் குறிப்பிடுகிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த சூறாவை தவிர குர்ஆனில வேற ஒன்றும் இறங்காவிட்டால் இந்த சூறாவே இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும் என இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த அளவுக்கு இந்த சூறாவுடைய கருத்துக்கள் மிக மிக ஆழமானவை என இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த சூரத்துல் அஸ்ர் எங்களுக்கு கற்றுத்தருகிற மிக முக்கியமான பாடமாக கருதப்படுகிறது. எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய மரணத்துக்கு முன்னால எங்களுடைய வாழ்க்கையை நாம் பயன்படுத்திக் கொள்ளணும். அந்த சந்தர்ப்பத்தை நாம் விட்டுவிடக்கூடாது, நழுவிடக்கூடாது என்பதை இந்த சூரா எங்களுக்கு சொல்லித் தருகிறது. சில முன்னோர்கள் இப்படி சொல்வார்கள், இந்த சூராவுடைய கருத்தை நான் சரியாக உணர்ந்து கொண்டது யாரிடத்தில் இருந்து என்றால், ஒரு அதாவது உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் இப்போ மாதிரி குளிர்சாதன பெட்டி ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்கல்ல. எனவே ஐஸ் விற்கும் போது அவசரமாக அவைகள் கரையும். எனவே அந்த ஐஸ் விற்கிறவர் என்ன செய்வார் என்று சொன்னால், பாதையோரங்களில் கூவி கூவி கத்தி கத்தி அவர்கள் சொல்வார் என்று சொன்னால், இர்ஹமு மன் யதூபு ரஅஸு மாலிஹி, என்னுடைய இந்த பணங்கள், அதாவது என்னுடைய இந்த முதலெல்லாம் கரைஞ்சு போறதுக்கு முன்னால வியாபாரியாகிய என் மீது நீங்க இரக்கம் காட்டுங்க, அவசரமாக இந்த ஐஸ்களை எல்லாம், ஐஸ் பழங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போங்க என அவர்கள் கத்திக்கொண்டு கூவிக்கொண்டு விற்பார்கள். எனவே அவர்கள் சொல்வார்கள், இந்த மனிதனுடைய பேச்சிலிருந்து நான் தெரிந்து கொண்டது என்ன என்றால், நிச்சயமாக இந்த வல் அஸ்ரி சூரா இதைத்தான் சொல்லுகிறது. உங்களுடைய நாட்கள் எல்லாம், உங்களுடைய ஆயுள் எல்லாம் முடிந்து கொண்டு செல்கிறது. எனவே அந்த ஆயுளை, அந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த சூரா சொல்கிறது. அந்த ஐஸ் வியாபாரியிடமிருந்து இந்த சூராவுடைய சரியான கருத்து, அதனுடைய ஆழமான அந்த உட்கருத்து என்ன என்பதை நான் தெரிந்து கொண்டேன் என அந்த முன்னோர்கள் சொல்லுவார்கள். அதே போன்றுதான் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹசன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பின்வருமாறு குறிப்பிடுகிறார்கள்.
மனிதனே, நீ சில நாட்களில் ஒரு தொகுதியாக இருக்கிறாய். ஒரு நாள் உன்னிலிருந்து போய்விட்டால் உன்னில் சிலது உன்னிலிருந்து போய்விடுகிறது, அழிந்து விடுகிறது, கழிந்து விடுகிறது. எனவே சில நாட்களாகத்தான் ஒவ்வொரு மனிதனும் இருக்கிறார்கள். 1,00,000 நாட்களாக இருக்கலாம், 50,000 நாட்களாக இருக்கலாம், 25,000 நாட்களாக இருக்கலாம், 10,000 நாட்களாக இருக்கலாம். இறைவனுடைய அந்த கலா கதிரின் அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனும் சில நாட்களின் தொகுதிகளாகத்தான் இருக்கிறான். எனவே அந்த ஒவ்வொரு நாட்களும் கழிய கழிய அவனுடைய ஒவ்வொரு அந்த சிறுக அவனிடத்திலிருந்து அந்த பகுதிகள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கை அப்படியே கழிந்து கொண்டு போகிறது என ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்னும் சில முன்னோர்கள் பின்வருமாறு சொல்வார்கள். நாட்கள் என்பது 3 விஷயத்தை கொண்டது. ஒன்றுதான் நேற்று அது போய்விட்டது. அடுத்தது நாளை என்பது அல்லாஹு ஆலம், நாங்கள் நாளைக்கு இருப்போமா இல்லையா என்பது அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அடுத்தது 3வது இப்பொழுது, இன்றைய நாள். எனவே நாம் இருக்கிற இந்த நேரம், இப்போ நாம் இந்த நாள், இன்றைக்கு சனிக்கிழமை குவைத்தில நேரம் 5:12 இந்த நேரத்தில் நாம் இருக்கிறோம். எனவே நாங்க இந்த நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் ஒரு நல்ல விடயத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கலாம கேட்கிறோம், அதை பற்றி நாங்கள் சிந்திக்கிறோம், அதனுடைய அர்த்தங்களை நாங்க விளங்குறதுக்கு முயற்சிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த நாம் இருக்கிற இந்த நிமிடம், இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என சில முன்னோர்கள் சொல்வார்கள். ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பின்வருமாறு சொல்கிறார்கள். நான் சில மனிதர்களை சந்தித்தேன். அவர்கள் அவங்களோட தீனார்களை பற்றியோ திரகங்களை பற்றியோ யோசிக்கிறதில்லை. எதை யோசிக்கிறதா இருந்தால் அவங்களுடைய நேரங்கள் கழிகிறதே, நேரம் சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் என்னிடத்திலிருந்து செல்கிறதே என்பதைத்தான் அவர்கள் யோசிப்பார்கள், அது பற்றித்தான் கவலைப்படுவார்கள் என ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று இப்னு அய்யாஷ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒரு மனிதனிடத்திலிருந்து ஒரு தீனாரோ திர்ஹமோ காணாமல் போய்விட்டால் அவர் அடிக்கடி இன்னாலில்லா என்னுடைய தீனார் என்று சொல்றது தங்க காசி, திர்ஹம் என்று சொல்றது வெள்ளிக்காசி. அந்த காலங்கள்ல அதைத்தான் பாவிப்பார்கள். எனவே அந்த தீனார் அல்லது திர்ஹம் தொலைந்து விட்டால் அதுக்காக இன்னாலில்லாஹி என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய நேரங்கள் தாராளமாக கழிந்து விடுகிறது, அவைகள் தொலைந்து விடுகிறது. அவர்கள் அதை தொலைக்கிறார்கள், வேண்டுமென்றே அந்த நேரங்களை கழிக்கிறார்கள். அதனால் அவர்கள் ஒருபோதும் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என சொல்லவில்லை என இப்னு அய்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே வல் அஸ்ர் என அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு, அதாவது வாவ் சத்தியத்துக்குரியது, வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமிட்டு கூறியது அந்த அளவுக்கு எங்களுடைய காலங்கள், எங்களுடைய நாட்கள், நேரங்கள் மிக மிக பெருமதியானது என்பதை உணர்த்துறதற்காகத்தான் அல்லாஹு தஆலா வல் அஸ்ர், அதாவது அல்லாஹு தஆலாவுக்கு மாத்திரம்தான் உலக படைப்பினங்கள் அல்லது அல்லாஹ்வை தவிர மற்ற அனைத்தின் மீது சத்தியம் செய்கிற அந்த உரிமை இறைவனுக்கு தவிர வேற யாரும் கிடையாது. மனிதர்களாகிய நாங்கள் சத்தியம் செய்கிறதாக இருந்தால் அல்லாஹ் மீது மாத்திரம்தான் சத்தியம் செய்யலாம். எனவே இதை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக. அஸ்ர் என்றால் என்ன? அதாவது இந்த நேரம் அஸ்ருடைய நேரம் தான். இது இந்த நேரம் ஏனென்றால் அதாவது
அசர் தொழுகை வந்து ஃபஜ்ர் தொழுகை அசர் தொழுகை வந்து மனிதர்களால் மிகவும் அதாவது அவர்கள் தொழுகிறதற்கு அந்த நேரத்தை ஒதுக்குறதுக்கு அந்த காலங்களிலும் கூட அது கஷ்டமாக ஒரு வணக்கமாக இருந்ததனால் இந்த நேரம் மிகவும் முக்கியமான நேரம். இந்த அசருடைய நேரம் ஒரு நாளில கடைசி பகல் பொழுது, இது மிக முக்கியமான ஒரு நேரம் என்பதை குறிப்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா வல் அஸ்ர் அஸ்ரின் மீது சத்தியமிடுகிறான். இன்னும் ஒரு கருத்து இருக்கிறது. அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், வல் அஸ்ர் என்றால் அந்த அஸ்ருடைய நேரம். இன்னும் ஒரு கருத்து இருக்கிறது. அந்த கருத்தின் அடிப்படையில தான் நிறைய அறிஞர்கள் அந்த கருத்தை தான் ஊண்டி அழுத்தம் கொடுத்து அந்த தஃசீருக்கான சூரத்துக்கான அல்லது அந்த சொல்லுக்கான விளக்கம் இதுதான் என்பதை அவர்கள் அழுத்தமாக சொல்கிறார்கள். அதுதான் காலம், பொதுவாக காலத்தின் மீது சத்தியமாக என அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, காலம் என சொல்கிற போது காலம் பல வகையாக மாறி மாறி வருகிறது எங்களுக்கு. அதாவது அல்லாஹு தஆலா நம்முடைய நாடுகள் எல்லா நாடுகளையும் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். யுத்த சூழ்நிலைகளாக இருக்கலாம், அல்லது யுத்தம் இல்லாத காலங்களாக இருக்கலாம், அல்லது மனிதனுடைய ஆரோக்கியமாக இருக்கிற காலங்களாக இருக்கலாம், அல்லது நோயோடு இருக்கிற அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நோயோடு இருக்கிற காலமாக இருக்கலாம், அல்லது ஒரு மனிதன் சாலிஹான அமல்கள் செய்கிற காலமாக இருக்கலாம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கெட்ட வேலைகளை செய்கிற காலமாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த காலம் அஸ்ர் என்பது குறிக்கிறது. எனவே வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிற இந்த விடயத்தை பாருங்க, இந்த விஷயத்தை பாருங்க. அதாவது இன்சான என்று சொன்னால் பொதுவாக எல்லா மனிதர்களும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். அதாவது அது உலக நஷ்டமாக இருக்கிறதா அல்லது மறுமைக்கான நஷ்டமா என்பதை இன்ஷா அல்லாஹ் நாங்க பிறகு வரக்கூடிய அந்த ஆயத்துகளின் ஊடாக நாங்க தெளிவாக பார்க்கவிருக்கிறோம். எனவே அதாவது மனிதர்கள் பொதுவாக நஷ்டத்தில் இருக்கிறார்கள். அல் இன்சான, இன்னல் இன்சான என்று சொன்னால் நிச்சயமாக மனிதர்கள், அல்லாஹு தஆலா நிச்சயமாக என்று உறுதியிட்டு 3 இடத்துல இந்த ஆயத்தில் குறிப்பிடுகிறான். முதலாவதாக வல் அஸ்ரி, வாவ் என சொல்கிற அந்த அரபு இலத்து வாவ் வந்து கசம், சத்தியமாக என்பதுதான் அதனுடைய கருத்தாக இருக்கிறது. இரண்டாவது இன்ன, நிச்சயமாக, அதுவும் அல்லாஹு தஆலா உறுதியிட்டு சொல்லுகிறான். எனவே வாவ் ஒன்று அது சத்தியமிடுகிறது, இன்ன என்பது உறுதியாக. அடுத்தது லஃபி, லஃபி ஹுஸ்ரன் அல்லாஹ் சொல்கிறான். அந்த லஃபி அதுல வரக்கூடிய அந்த லாம் இருக்குது, அந்த லாமும் அரபியில வந்து அதுவும் உறுதியாக. அப்ப அல்லாஹ் சொல்கிறான் நிச்சயமாக, உறுதியாக, நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் என இந்த சூராவுடைய ஆரம்பத்துடைய அந்த எழுத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். 3 தடவை அல்லாஹ் உறுதியாக 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 என சொல்லிவிட்டு சொல்கிறான் மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறான். இன்சான என்ற வசனத்தை அல்லாஹு தஆலா இந்த இடத்துல பாவிக்கிறான். அதாவது இன்சான் என்று சொன்னால் நிசியானிலிருந்து வந்தது. இன்சான் என்றால் மனிதன், நிசியான் என்றால் மறதி. அதாவது ஒரு கவிஞர் பின்வருமாறு சொல்கிறார், நீங்க வந்து கொடுத்த வாக்குறுதிகளை நீங்க மறக்க வேண்டாம். ஏனென்றால் உங்களுக்கு இன்சான் மனிதன் என்று பெயர் வைக்கப்பட்டதற்கான காரணமே நீங்க அதிகமாக மறக்கிறதுனால தான். எனவே நீங்க யாருக்காவது வாக்குறுதி கொடுத்தால் நீங்க அதை முடியுமான வரைக்கும் ஞாபகத்தில் வைத்து கொண்டு அதனை சரியான முறையில் அதை செய்து முடிக்கணும் என ஒரு கவிஞர் சொல்லுகிறார். இன்னும் ஒரு கவிஞர் சொல்லுகிறார்,
யாராவது உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்து நான் மறந்துட்டேன் என்று சொன்னால் நீங்க அவரை நீங்க மன்னித்து விடுங்கள் என்றால் அவ்வளுன்னாசி யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே மறந்தார்கள், முதல் மனிதன். எனவே நீங்களும் மறப்பீர்கள். எனவே நீங்க யாருக்காவது உங்களுக்கு அல்லது யாராவது வாக்குறுதி கொடுத்து நான் உண்மையிலே அவர் சொல்ல நான் மறந்துட்டேன் சொன்னால் நீங்க மன்னிங்க. காரணம் என்னென்று சொன்னால் மனிதன் நிச்சயமாக மறதியிலிருந்து படைக்கப்பட்டான். அதனைத்தான் அல்லாஹு தஆலா இந்த இடத்துல அந்த வசனத்தை பாவிக்கிறான். இன்னல் இன்சான, நிச்சயமாக மனிதன் லஃபீ குஸ்ரின், லஃபீ குஸ்ர், ஃபீ என்ற அந்த எழுத்து அல்லாஹு தஆலா இந்த இடத்துல பாவிக்கிறான். லஃபீ குஸ்ரின், லகாசிர் என சொல்லவில்லை, நஷ்டவாளி என சொல்லவில்லை, நஷ்டத்தில மனிதன் இருக்கிறான். இந்த இடத்துல ஃபீ என்ற, அதாவது அரபு இலக்கணத்தின் அடிப்படையில் அந்த ஃபீ என்று சொல்றது வர்ஃபியான சொல்லுவார்கள். மனிதன் ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கிறான், அதாவது ஏதோ ஒரு பொருள் ஒரு பெட்டிக்குள்ள இருக்கிறது அல்லது ஒரு பொருள் அங்க இருக்குது இங்க இருக்கிறது என்று சொல்ல, உதாரணமாக அல் கலமு ஃபில் ஜைபி, பேனா என்னுடைய பாக்கெட்ல இருக்கிறது. அப்ப அதே மாதிரி லஃபீ குஸ்ரின், மனிதன் நஷ்டத்துக்குள்ள இருக்கிறான். எனவே மனிதன் நஷ்டத்துக்குள்ள அவன் அங்க போய் மூழ்கி இருக்கிறான். அவனுடைய எல்லா பக்கத்தினாலும் நஷ்டம் அவனை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் அதை குறிப்பதற்காகத்தான் லஃபீ குஸ்ர் என்று சொல்கிறான். லகாசிர் என்ற சொல்லை அல்லாஹ் பாவிக்காமல் ஃபீ குஸ்ரின், நஷ்டத்துக்குள்ள இருக்கிறான், நஷ்டம் பல பக்கங்கள் இருந்தும் அவனை சூழ்ந்து இருக்கிறது என அல்லாஹு தஆலா இந்த சொல்லில லஃபீ குஸ்ர் என்ற சொல்லை பாவிக்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, உண்மையான நஷ்டம் என்ன தெரியுமா? மனிதன் படுகிற நஷ்டங்கள்ல பொருளாதார நஷ்டம் அல்லது வியாபாரத்தில் நஷ்டம் அல்லது வேறொன்றுல நஷ்டம் அல்ல, அல்லாஹு தஆலாவுடைய அந்த கடமைகளை செய்கிற விடயத்தில் மனிதன் பின்தங்குகிற போது, அதனை செய்யாமல் இருக்கிற போது அவன் அடைகிற நஷ்டம் தான் உண்மையிலே பெரிய நஷ்டம். முதலாவதாக அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்யாமல் இருப்பது நஷ்டம். அவனுடைய அதே போன்று அவன் செய்யக்கூடாது என தடுத்தவைகளை செய்வது பெரிய நஷ்டம். அதே போன்றுதான் பாவங்கள் பல தரங்களாக பிரிக்கப்படுகிறது. இஸ்லாம் அதை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. பெரிய நஷ்டம், சிறிய நஷ்டம். எனவே அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். ஒருவன் இறை நிராகரிப்பாளனாக இருக்கிறான், காஃபிரா இருக்கிறான், அது பெரிய ஒரு நஷ்டம், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒருவன் முனாஃபிக்காக இருக்கிறான், பெரிய நஷ்டம். இன்னும் ஒரு மனிதன் இணை வைக்கிறான், பெரிய நஷ்டம். இன்னும் ஒரு மனிதன் மார்க்கத்தை விட்டு விடுகிறான், பெரிய நஷ்டம். எனவே அல்லாஹு தஆலா இந்த இடத்துல குறிப்பிடுறது எந்த நஷ்டத்தை? எல்லா நஷ்டங்களும் சிறிய நஷ்டங்களாக இருக்கலாம், பெரிய நஷ்டங்களாக இருக்கலாம். இவைகள் எல்லாம் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தினூடாக குறிப்பிடுகிறான். وَمَن يَتَّخِذِ الشَّيْطَانَ وَلِيًّا مِن دُونِ اللَّهِ فَقَدْ خَسِرَ خُسْرَانًا مُبِينًا. சூரத்து நிசாவுல 119வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், எவர்களெல்லாம் ஷைத்தானை பின்பற்றுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய வழியை பின்பற்றாமல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வாழ்க்கை முறையை பின்பற்றாமல் ஷைத்தானை பின்பற்றுகிறார்களோ, அவன் மிக பெருமளவு பெரிசாக அவன் நஷ்டமடைந்து விட்டான் என அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. அதே போன்று இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், وَمِنَ النَّاسِ مَن يَعْبُدُ عَلَى اللَّهِ عَلَى وَمِنَ النَّاسِ مَن يَعْبُدُ اللَّهَ عَلَى حَرْفٍ. சிலர் என்ன செய்யறாங்க தெரியுமா? அல்லாஹ்வை சும்மா அப்படி கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போது வணங்கிக் கொள்றது, தேவைப்பட்டா வணங்குறது. சிலர் செய்வாங்க, ஏதாவது கஷ்டம் வந்தால் தொழுவாங்க, பள்ளிக்கு ஓடுவாங்க. கஷ்டம் வந்தால் நல்ல முறையில், அதாவது நல்ல ஒரு மனிதன் மாதிரி நடக்க அவர் முயற்சிப்பார். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், فَإِنْ أَصَابَهُ خَيْرٌ اطْمَأَنَّ بِهِ.
ஏதாவது நன்மை நடந்தால் ரைட், அல்லாஹு தஆலா என்னோட இரக்கமா இருக்கிறான், எனவே நான் கொஞ்சம் தொழுதாலும் போதும், அப்படி இப்படி இருந்தாலும் போதும் என்று நினைக்கிறான். பிரச்சனை வந்தால் முடிஞ்சு போச்சு. அவன் அதாவது சொல்லுவான், அல்லாஹ் என்ன சோதிக்கிறான், அல்லாஹ் என்னோட இரக்கம் இல்லை, இப்படியெல்லாம் மனிதன் சொல்லிக் கொண்டிருப்பான். ஹசிரத் துனியா வல் ஆகிரா, இப்படிப்பட்ட மனிதன் உலகத்திலேயும் நஷ்டமடைந்து விட்டான், நாளை மறுமையிலையும் நஷ்டமடைகிறான். அதுதான் பெரிய நஷ்டம், மறுமையுடைய நஷ்டம் பெரிய நஷ்டம் என அல்லாஹ் சொல்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்க எப்போதும் இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நல்ல நிலையிலையும் எப்போதும் அல்லாஹ்வை நாம் வணங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கடமைகளை எப்போதும் ஒரே மாதிரியாக செய்ய வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். எனவே அப்படி ஒரு மனிதன் செய்யாவிட்டால் அவன் நஷ்டவாளியாக கருதப்படுவான். அந்த நஷ்டம் தான் மறுமையில் அவன் நஷ்டவாளியாக கருதப்படுகிறான் என்றால் அல் ஹுஸ்ரானுல் முபீன், அதுதான் மிகப்பெரிய நஷ்டம் என அல் குர்ஆன் சொல்லுகிறது. அதே போன்றுதான் மார்க்கத்தில் இல்லாத விடயங்களை புதிதாக கொண்டு வந்து நுழைக்கிறவன் அவனும் நஷ்டவாளியாக மாறிவிட்டான். வட்டி சாப்பிடுகிறவனும் நஷ்டவாளியாக மாறிவிடுகிறான். அடுத்தவர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பவர்களும் நஷ்டவாளிகளாக மாறிவிடுகிறான். அடுத்தவர்களுடைய மானங்களை போக்குறவர்கள், அதே போன்று அடுத்தவருடைய சொத்துக்களை சாப்பிடுபவர்கள், அடுத்தவர்களுடைய அவர்களை பற்றி மோசமாக பிழையான வார்த்தைகளை பேசுவது, இவர்கள் எல்லாம் நஷ்டவாளிகளாக மாறிவிட்டார்கள். எவர்களிடத்திலெல்லாம் ஈமானுடைய அந்த சுவை இல்லையோ, அவர் ஈமான அதாவது சுவைக்கவில்லையோ, அந்த ஈமானுடைய அந்த ருசி உண்மையிலே, அதாவது சில சஹாபாக்கள் சொல்லுவார்களாம், அதாவது நாங்க இந்த வணக்கங்களை செய்கிற போது எங்களுக்கு ஏற்படுகிற அந்த இன்பம் இருக்கிறதே, இதை அரசர்கள் தெரிந்து கொண்டால் அவர்களுடைய கதிரைகள் எல்லாம் விட்டு விட்டு இறங்கி வந்து எங்களோடு சேர்ந்து கொண்டு, அதாவது இந்த ஈமானுடைய அந்த சுவைய ருசி பார்ப்பதற்காக எங்களோடு வந்து உட்கார்வார்கள் என சில சஹாபாக்களும் சில முன்னோர்களும் சொல்வார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே உண்மையிலே நஷ்டம், மறுமைக்குரிய நஷ்டம், இவர்களெல்லாம் அல்லாஹுக்கு வழிபட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முறையின் அடிப்படையில் வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் உலகத்திலும் நஷ்டமில்லாதவர்கள், உலகத்திலும் லாபமடைந்தவர்கள், நாளை மறுமையிலையும் அல்லாஹ்வுடைய திருப்தியையும் சுவனத்தையும் பெற்று அவர்கள் லாபமடைந்தவர்களாக கருதப்படுவார்கள் என இந்த வசனத்தினூடாக அல் குர்ஆன் சொல்கிறது. எனவே வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதர்கள் எல்லாம் நஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் சிலரை தவிர, இல்லல்லதீன ஆமனு, அல்லாஹ்வை நம்பியவர்களை தவிர. ஆமனு என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன? நாங்க முதலாவதாக ஈமான் என எங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு பிரபல்யமான ஒரு ஹதீஸ், ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து கேட்கிறார்கள், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பிர்னி அனில் இஸ்லாம், ஈமான் சொன்னார்கள் வந்து ஈமான சொல்லித்தாங்க, ஈமான் என்றால் என்ன? அப்பொழுது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அன்துமின பில்லாஹி, அல்லாஹ்வை நம்பணும், வ மலாயிகத்திஹி, வானவர்கள் நம்பணும், வ குதுபிஹி, வேதங்களை நம்பணும், வ ருசுலிஹி, தூதர்களை நம்பணும், வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளம் நம்பணும், வ துமின பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி, கலா கத்ர நம்பணும் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதில் சொன்ன போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், சதக்த முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க சரியா சொல்லிட்டீங்க என ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள். அதாவது அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகிறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தீனை சொல்லிக் கொடுப்பதற்காக. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இதைத்தான் நாம ஈமான் என்று சொல்கிறோம்.
எனவே இந்த ஈமான் 3 வகைப்படுகிறது. முதலாவதாக எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் சந்தேகமும் இல்லாமல் அல்லாஹ்வை நம்புகிறது, ஈமான் கொள்ளுகிறது. அதே போன்று ஏற்கனவே நான் சொன்ன அந்த எல்லா 6 விடயங்களையும் நம்புகிறது, எந்த விதமான சந்தேகமும் இல்லை, உறுதியாக நம்புகிறது. இது முதல் ஈமான், ஈமான்ல முதல் படித்தரம். இரண்டாவது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஒரு ஈமானை ஏற்காதவன், மறுக்கிறவன் காஃபிர். இது இரண்டாவது மனிதன். மூன்றாவது மனிதன் முத்தரத்தித், ஏற்றுக்கொள்றதா இல்லையா, அது சரியா இருக்குமோ, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவன் முனாஃபிக்காக இருக்கிறான், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே உண்மையான முஸ்லிம் இல்லல்லதீன ஆமனு, இந்த 3 மனிதர்களிலும் உண்மையானவர் யாரு, உண்மையான முஃமின் யாரு என்றால் அந்த முதல் மனிதன் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்வது. நாங்க சொர்க்கத்தை பார்த்திருக்கிறோமா இல்ல, நரகத்தை பார்த்திருக்கிறோமா இல்ல, மறுமை நாளை பார்த்திருக்கிறோமா இல்ல, அல்லாஹ் சொல்கிறான், நாங்க அப்படியே ஆமன்னா சல்லம்னா, அப்படியே நாங்க ஈமான் கொள்றது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமை. நரகத்தை ஈமான் கொள்றது, சுவனத்தை ஈமான் கொள்வது, சிராத்தை ஈமான் கொள்ளுறது, முன்கர் நக்கீரை ஈமான் கொள்ளுறது, நாளை மறுமையில் அல்லாஹு தாலா எங்களிடத்தில் கேள்வி கேட்க போறது, இதெல்லாம் ஈமான் கொள்கிறது கட்டாய கடமை. எனவே நான் சுருக்கமாக அந்த 6 விடயங்களை சொல்கிறேன். முதலாவது அல் ஈமானு பில்லாஹ், அல்லாஹ்வை நம்புகிறது. அல்லாஹு தஆலா எங்களை படைத்தான், அவன் எங்களுடைய கடவுள், எங்களுடைய இறைவன். அதே போன்று அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத், அல்லாஹ்வுக்கு சில பெயர்கள் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு சில பண்புகள் இருக்கிறது, அவைகளை நான் நம்புகிறது. அதே போன்று அல்லாஹு தஆலாவை தவிர வணங்குவதற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை, அதுக்கு நாங்கள் உலூஹியத் என்று சொல்கிறோம். அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வது, இது ஈமான் கொள்ள வேண்டிய முக்கியமான விடயங்கள் ஒன்று. அதே போன்றுதான் ருபூபியத் என்று சொல்கிறோம். அல்லாஹ் தான் படைப்பாளன், அல்லாஹ் தான் படைத்தான், இந்த உலகத்தை படைத்தவன் அல்லாஹ். உலகத்தில் இருக்கிற எல்லா இந்த பொருட்களையும், வானங்கள், பூமிகள், சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், கடல், எல்லாவற்றையும் படைத்தவன் அல்லாஹ். ருபூபியத்தை நாங்க சரியான முறையில் நம்பியிருக்கணும். அது மாதிரி அல்லாஹு தஆலா எவைகளை எல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ்வை பற்றி சொல்கிறானோ அதை அப்படியே நாம் 100க்கு 100 அப்படியே முழுமையாக நம்புகிறது தான் உண்மையான ஈமான், உண்மையான முஃமின் என நாங்க சொல்கிறோம். இவன் தான் உண்மையான முஃமினா இருக்கிறான், இவன் தான் முஃமின். அதே போன்றுதான் இரண்டாவதாக வமலாயிகத்திஹி, அல்லாஹு தஆலா சில வானவர்களை படைத்திருக்கிறான். வானவர்கள் படைக்கப்பட்டார்கள், ஒளியினால படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு, சில வானவர்களுக்கு அல்லாஹு தஆலா சில பணிகளை, சில வேலைகளை பொறுப்பு கொடுத்திருக்கிறான். உதாரணமாக ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பொறுப்பு, அவர்கள் வஹி எடுத்து கொண்டு வருவாங்க ரசூல்மார்களிடத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால நபிமார்களிடத்துல வந்தது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்தாங்க. அதே போன்று மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொல்கிறான், நாங்க நம்பி இருக்கிறோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், நாங்க நம்பி இருக்கிறோம். எனவே அவர்களுக்கு அல்லாஹ் சில, அதாவது நேரத்துக்கு நேரம் மழையை இறக்குறதுக்குரிய அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறான். அதே போன்று உலகத்தில பயிர்களை, மரங்களை, அவைகளை முளைக்க வைக்கிற, அதாவது அந்தந்த இடங்களை மழையை பொழிய வைக்கிற அந்த பொறுப்பை அந்த மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இறைவனுடைய கட்டளையின் அடிப்படையில தான் எல்லாமே, அல்லது மலக்குமார்களுக்கு வேறாக சக்தி ஒன்றும் கிடையாது, எல்லாமே இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த கட்டளைகள் தான். இதை நாங்க நம்ப வேண்டும். அடுத்தது அதுபோலதான் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுமை, அதாவது நாளை மறுமை நாள் ஏற்படுகிற போது சூர் ஊதுவதற்காக பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற, பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கிற அந்த மலக்குடைய பேர் இஸ்ராஃபில். அதே போன்றுதான் நஊது பில்லாஹ் நரகத்துக்கு பொறுப்பாக இருக்கிற அந்த வானவர் மலக்கு மாலிக், அவராக மாலிக் இருக்கிறார், மாலிக் அலைஹிஸ்ஸலாம். அதே போன்று ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் சுவனத்துக்கு பொறுப்பாக இருக்கிறார் என நாங்க நம்பி இருக்கிறோம். இதனை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. அதே போன்றுதான்
வானவர்கள் நிறைய பேரை அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான், அவர்களுடைய எண்ணிக்கை எங்களுக்கு தெரியாது. இது பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வானத்தில இந்த எங்களுடைய 4 விரல் இருக்குது, இந்த 4 விரலுக்கு இடைப்பட்ட அந்த 4 விரலைத்தான் வானத்தில் எங்களுக்கு ஒரு இடத்துல வைக்கலாம், அந்த 4 விரலுக்கும் இடையில ஒரு வானவர் இருப்பார் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த வானவர்கள் ருக்கு செய்து கொண்டோ அல்லது சுஜூத் செய்து கொண்டோ இருப்பார்கள் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறதுனால எந்த அளவுக்கு அதாவது அவர்களுடைய எண்ணிக்கை இருக்கிறது என்பதற்கு சற்று சிந்தித்து பார்க்கலாம். அதாவது இன்னும் ஒரு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொன்ன ஹதீஸ் ஞாபகம் வருகிறது. உலகத்தில பூமியில காபத்துல்லாவை நாங்க வலம் வருகிறோம், அதே போன்றுதான் வானத்தில ஒரு அல்லாஹு தஆலா வானவர்களுக்கு வலம் வருவதற்காக அல்லாஹு தஆலா ஒரு வீட்டை நிர்மாணித்திருக்கிறான். ஒவ்வொரு நாளும் 70,000 வானவர்கள் அதுல வலம் வருவார்கள். ஒரு நாளைக்கு வலம் வந்த அந்த வானவர்கள் அவர்களுக்குரிய திரும்ப ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதாம், நாளை மறுமை நாள் வரைக்கும். ஒவ்வொரு நாளும் 70,000 எதுவரைக்கும்? மறுமை நாள் வரைக்கும் 70,000 வானவர்கள் வலம் வருவார்கள் என்றால் எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா வானவர்களை படைத்து வைத்திருக்கிறான் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நாங்கள் அப்படி அதனை ஈமான் கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு சக்தி உள்ள இறைவன் தான் அல்லாஹு தஆலா சுப்ஹானஹு வ தஆலா. அதே போல நாங்கள் நம்பி இருக்கிறோம், நாங்கள் ஈமான் கொள்கிற அடுத்த விஷயங்கள் தான் வேதங்கள். எங்களுக்கு இறக்கப்பட்ட இறுதியான வேதம் புனித அல் குர்ஆன். அதனை நாங்கள் ஈமான் கொள்கிறது, நம்பி அதன் அடிப்படையில் நடப்பது எங்கள் மீது கடமையாகும். அதே போன்றுதான் ரசூல்மார்களை அல்லாஹு தஆலா அனுப்பினான், அதனை நாங்கள் நம்புகிறோம். அந்த ரசூல்மார்கள் சில 25 பேர்களை அல்லாஹு தஆலா நபிமார்களுடைய பேர்களை குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். அவர்களுடைய பெயர்கள் தெரியும். அதற்கு சொல்லாமல் அதுக்கு மேலால எத்தனையோ நபிமார்கள், எத்தனையோ லட்சக்கணக்கு, அதாவது நாங்கள் சொல்றோம் கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்களை அல்லாஹு தஆலா அனுப்பினான். அவர்களை நாங்க அப்படியே குர்ஆன் என்ன சொல்கிறதோ அதை நாங்க நம்புகிறோம். எனவே இது நபிமார்களை ரசூல்மார்களை நம்பிக்கை கொள்வது. அதே போன்றுதான் 5வது அல் யௌமில் ஆகிர், மறுமை நாளை நாங்க நம்புறது எங்கள் மீது கட்டாய கடமை. இதைத்தான் அல்லாஹ் இந்த சூறாவில் சொல்கிறான், இல்லல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்டவர்களை தவிர மற்ற எல்லாரும் நஷ்டவாளிகள். எனவே மறுமை நாளை நம்புகிறவன் நஷ்டவாளிகள் அல்ல. நாளை மறுமையில அல்லாஹு தஆலா எங்களை எழுப்புவான். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், செருப்பு இல்லாமல் ஆடை இல்லாமல் ஹத்னா செய்யப்படாதவர்களாக, அதே போன்று அவரிடத்தில் எந்த விதமான சொத்துக்களும் பொருட்களும் இல்லாத நிலையில அவர்கள் எழுப்பப்படுவார்கள். இதையெல்லாம் நாம நம்பி இருக்கிறோம். அதே போன்றுதான் மரணத்துக்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை, கபருடைய ஃபித்னாக்கள், அதனுடைய அதாபுகள், இவைகள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. நாங்க அப்படியே அவைகளை நம்புகிறோம். இந்த மனிதன் நஷ்டவாளிகள் அல்ல. நாளை மறுமையில கபர்ல கொண்டு வந்து வைக்கப்பட்டதுக்கு பிறகு 2 வழக்கு வருவாருங்க. ரசூலுல்லாஹ் அதாவது அல்லாஹ் பற்றி கேட்பாங்க, தீனை பற்றி கேட்பாங்க, நபியை பற்றி கேட்பாங்க. அதுக்கு சரியான முறையில பதில் சொன்னால் அந்த கபரு சுவனத்தின் பூஞ்சோலையாக நாளை மறுமை வரைக்கும் காணப்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி அதுக்கு பதில் சொல்லாவிட்டால் அது நரகத்தில ஒரு படுகுழியாகத்தான் காணப்படும் என இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. இதுதான் ஈமான். இதனை நம்புறவன் தான் நஷ்டவாளி அல்ல என அல் குர்ஆன் சொல்லுகிறது. அதே போன்றுதான் கடைசியாக 6வது விடயமாக அல் கதிர், கலா கதிரை நம்புகிறது.
அதாவது ஒரு மனிதனை அல்லாஹு தஆலா எல்லா மனிதர்களையும் எல்லா படைப்பினங்களையும் படைத்ததுக்கு பிறகு அல்லாஹு தஆலா பேனாவுக்கு ஒரு கட்டளை இடுகிறான், உக்துப் எழுது என்று சொல்கிறான். அப்போ அந்த பேனை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது, வமாதா அக்துப், யா அல்லாஹ் நான் என்ன எழுதணும் என கேட்டபோது அல்லாஹ் சொல்கிறான், கியாமத்து நாள் வரைக்கும் என்னென்னவெல்லாம் நடக்கிறதோ என்னென்னலாம் நடக்க போகிறதோ அது எல்லாத்தையும் எழுதிவிடு என அந்த பேனைக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிடுவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுதான், அதாவது இதை நம்புவதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு பணிக்கிறது. அப்படி நம்பினவர்கள் தான் வெற்றியாளர்கள், மற்ற எல்லோரும் நஷ்டவாளிகள் என அல் குர்ஆன் சொல்லுகிறது. எனவே நாங்கள் நம்பினால் மட்டும் போதாது. நான் மூமினா இருக்கிறேன், நான் முஸ்லிமா இருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொன்னால் மட்டும் போதாது, அதை எடுத்து நடக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. அடுத்ததாக இல்லல்லதீன ஆமனு, அப்போ இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். இல்லல்லதீன ஆமனு, முதலாவதாக ஈமான் கொண்டவர்களை தவிர. நாம் சுருக்கமாக பார்த்தோம் ஈமான் என்றால் என்ன. அதுக்கு இன்ஷா அல்லாஹ், அதுக்கு அதாவது பல பகுதிகளாக அல்லது பல நாட்களாக மாதங்களாக கூட அந்த ஈமானுடைய விடயங்களை பற்றி எங்களுக்கு பேசலாம், கேட்கலாம். எனவே சுருக்கமாக இந்த இடத்தில் நான் சொன்னேன். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு அதாவது மேலதிகமான அந்த விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் அவ்வப்போது நீங்க எல்லா வகையிலையும் பெற்றுக்கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா அதுக்கு உள்ள சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா வழங்குவானாக. இரண்டாவதாக வஅமிலு ஸாலிஹாத்தி, நல்ல அமல்கள் செய்தவர்களை தவிர. நல்ல அமல்கள் என்று சொல்கிறதா இருந்தால் முதலாவதாக நாங்க அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல அமல் எங்களுடைய கடமைகள், ஃபர்தான தொழுகைகள், ஃபர்தான ஜகாத்து, ஃபர்தான நோன்பு, ஹஜ், பெற்றோர்களுக்கு நாங்க உதவி செய்தல், பணிவிடை செய்தல், உறவுகளோட சேர்ந்து நடக்கிறது, இதெல்லாம் ஃபர்தான கடமைகள். எனவே இந்த கடமைகளை செய்கிறவனை தவிர மற்ற எல்லாரும் நஷ்டவாளிகள் என அல்லாஹு தஆலா இந்த சூறாவில குறிப்பிடுகிறான். அஸ்ஸாலிஹாத், சாலிஹான அமல்கள் என்றால் இரண்டு நிபந்தனை இருக்கிறது என்று ஷர்த் இருக்கிறது. முதலாவதாக அந்த அமல், நாம் செய்கிற அமல்கள் சாலிஹா இருக்க வேண்டும் என்றால் இஹ்லாஸ், இறைவனுக்காக செய்யப்படணும், உள தூய்மையோடு செய்யப்படணும், அல்லாஹுக்காக என்ற ஒரே அந்த உள தூய்மையில் செய்யப்படுகிறது தான் முதலாவது ஷரத்து. இரண்டாவதாக அல் முதாபா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செய்யுமாறு சொன்னார்களோ அப்படி செய்கிறது. எவ்வாறு ரசூலுல்லாஹ் செய்து காட்டினார்களோ அவ்வாறு செய்கிறது. இதைத்தான் சாலிஹான அமல் என நாம் சொல்கிறோம். அப்படி அல்லாம இஹ்லாஸ் இல்லாம செய்தால் அது சாலிஹான அமலாக மாறாது. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டின வகையில, அவர்கள் செய்து காட்டின அந்த அடிப்படையில எங்களுடைய அமல்கள் வணக்கங்கள் இருக்கிற போது நிச்சயமாக அது சாலிஹான அமலாக மாறாது. எனவே சாலிஹான அமல்கள் செய்கிறவர்களை தவிர என அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, சாலிஹான அமல்கள் என்றால் சில நேரம் அது எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மாத்திரம் சம்பந்தப்பட்ட அமல்களாக இருக்கலாம். உதாரணமாக நாங்கள் உண்மையிலே அல்லாஹு தஆலாவை எங்களுடைய உள்ளத்தால ஏற்றுக்கொள்கிறது, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை எங்களுடைய உள்ளத்தால் நாங்கள் அவர்களை விரும்புகிறது, அதே போன்று அதாவது எதிரிகளை நாங்கள் உள்ளத்தால வெறுக்கிறது. இப்படியான விடயங்களை நாம் எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மாத்திரம் நாங்க சில அமல்களாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்றுதான் லாஹிராக மக்களுக்கு தெரிகிற அமல்களாக நாங்க தொழுகிற போது மக்கள் பார்ப்பாங்க, ஆனால் இஹ்லாஸ் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கணும். நாங்க ஹஜ் செய்யும் போது மக்கள் பார்ப்பாங்க, நாங்க அதே போல ஜகாத் கொடுக்கும் போது சில நேரங்கள் மக்களுக்கு காணலாம், ஆனால் எங்களுடைய உள்ளத்தில் தூய்மை இருக்க வேண்டும். அதே போன்று இன்னும் சில அமல்கள் இருக்கிறது, அடியார்களுக்கும் அடுத்த அடியார்களுக்கும் சம்பந்தப்பட்ட அமல்கள் இருக்கிறது. இந்த விடயங்களில் நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்த அடியார்களோடு, அடுத்த மனிதர்களோடு எவ்வாறு நடந்து கொள்வது, அவர்கள் முஸ்லீம்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரிதான், அவர்கள் இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்கள், எனவே அவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. இப்படி நடப்பதும்
எங்கள் மீது கடமை. இவைகள் தான் அமல் சாலிஹாத், நல்ல அமல்களாக கருதப்படுகிறது. அடுத்ததாக மூன்றாவதாக நஷ்டவாளி அல்லாதவன் வெற்றி பெற்றவன் யார் என்றால் வதவாஸவ் பில் ஹக்கி, உண்மையை ஒருவருக்கொருவர் எடுத்துச் சொல்வது. அடுத்தவருக்கு நாங்க அமல் செய்கிறது, நாங்க மாத்திரம் அமல் செய்தால் போதாது, அடுத்தவருக்கும் அந்த அமல் செய்கிற ஒரு பாக்கியத்தை நாம பெற்றுக் கொடுக்கணும். ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பைஅத் செய்து கொண்டேன், உடன்படிக்கை செய்து கொண்டேன். என்னவென்றால் நான் சரியான நேரத்தில் தொழுகிறேன், ஜக்காத்து கொடுக்கிறேன், அதே போன்று அடுத்த மனிதர்களுக்கு நான் எப்பொழுதும் நல்லதை சொல்லிக் கொண்டே இருப்பேன் என நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பைஅத் செய்து கொண்டேன் என அந்த சஹாபி குறிப்பிடுகிறார். இறுதியாக வெற்றி பெற்றவர்கள் யார் என்றதை இந்த சூரா குறிப்பிடுகிறது. நஷ்டவாளி அல்லாத மனிதன் யாரு? வதவாஸவ் பிஸ்ஸப்ரி, பொறுமையை ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் சொல்லிக் கொண்ட மனிதனையும் தவிர இவனும் நஷ்டவாளி அல்ல. பொதுவாக எங்களுக்கு தெரியும் வதவாஸவ் பில் ஹக்கி, நல்லதை செய்யும் போது நல்லதை மற்ற மக்களுக்கு சொல்கிற போது பிரச்சனைகள் ஏற்படும். இந்த நேரத்தில் பொறுமை காட்பவன் அவனும் நஷ்டவாளிகள் அல்ல. அதாவது தஅவா என்பது, இஸ்லாமிய அழைப்பு பணி என்பது எங்களுக்கு, அதாவது சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்ட ரெட் கார்பெட் போட்ட ஒரு பாதைகள்ல, பூக்களால பரத்தப்பட்ட ஒரு பாதைகள்ல அதை சொல்லும் போது, உண்மையை சொல்லும் போது கஷ்டம் வரும். மனிதனுக்கு எந்த மனிதனுக்கு கஷ்டம் வருகிறது என்றால் சரியானதை சொல்கிற மனிதனுக்கு கஷ்டம் வரும், சரியான விஷயத்தை சொல்கிற மனிதனுக்கு தான் பிரச்சனை வருகிறது. அப்ப வரும் போது வதவாஸவ் பிஸ்ஸப்ரி, ஒருவர் அடுத்தவருக்கு பொறுமையாக இருங்க என, அடுத்தவருக்கு பரஸ்பரம் அடுத்தவர்களுக்கு பொறுமையை சொல்லுகிற மனிதனையும் தவிர மற்றவர்கள் எல்லாரும் நஷ்டவாளிகள் என அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். பொறுமை மூன்று வகைப்படுகிறது என இஸ்லாம் சொல்லித் தருகிறது. முதலாவது சபுருன் அலா தாஅத்தில்லாஹ், கடமைகளை செய்கிறதுக்கு எங்களுக்கு பொறுமை தேவை. கடமைகள் செய்கிறது என்றால் மனிதனுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும், அதுக்கு பொறுமை தேவை. வஸபுருன் அன் மஹாரிமில்லாஹ், அல்லாஹ் தடுத்தவைகளை செய்யாம இருக்கிறதுக்கு பொறுமை தேவை. என்ற உலகத்தில் நிறைய பேர் பாவங்களை செய்கிறதுக்கு தான், அதாவது ஆசையோடு இருப்பாங்க. பாவங்களை தான் உலகம் நல்லா, அதாவது நல்ல முறையில் அதை அலங்கரித்து ஜோடித்து காட்டுறது பாவங்களை தான். அதை நாங்க தவிர்ந்து கொள்கிறதுக்கு, அதை செய்யாம இருப்பதற்கு பொறுமை தேவை. இது இரண்டாவது பொறுமை. வஸபுருன் அலா அக்தாரில்லாஹ், அல்லாஹு தஆலா ஏற்படுத்திய கலா கதிர், அல்லாஹ்வுடைய நியதி, இது ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற போது அவனுக்கு நிறைய பிரச்சனைகள் வருகிறது, அவனை கஷ்டங்களை அல்லாஹு தஆலா அவ்வப்போது கொடுப்பான் இந்த மனிதனை சோதிப்பதற்காக. எனவே அந்த நேரத்தில் பொறுமை தேவை. இப்படியாக பொறுமையாக இருக்கிற மனிதனை தவிர மற்ற எல்லோரும் நஷ்டவாளிகள் என அல் குர்ஆன் இந்த சூறாவில் சொல்லுகிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த வல் அஸ்ரி சூரா சாதாரண ஒரு சூறாவல்ல, நிறைய கருத்துக்களை, ஆழமான விஷயங்களை, எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் கொண்டு வந்திருக்கிற ஒரு இரத்திர சுருக்கமான ஒரு சூறாவாக இந்த சூரா கருதப்படுகிறது. அதனால் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொன்ன அந்த ஆரம்பத்திலே சொன்னதை சொல்லி முடிக்கிறேன். இந்த சூரா மாத்திரம்தான் எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தால் அதுவே ஒரு மனிதன் நல்ல மனிதனாக, நல்ல முஃமினாக மாறுவதற்கு போதுமானது என இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே எதனை பேசினோமோ, எதனை கேட்டோமோ அதன் அடிப்படையில் நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.